Hello everyone, welcome to Keystone IAS Academy. Today, January 13, 2026, The Hindu newspaperல இருக்கிற important articles-கான discussions பார்க்கலாம். So today's topics are early investment in children, the key to India's future. Second, why Article 6 is a powerful tool for India. So let's understand the articles one by one. The first article is related to early childhood care and development, which means ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ விச் ரெஃபர்ஸ் டு த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு ஃப்ரம் பர்த் டில் 6 இயர்ஸ். ஸோ இந்த பீரியட்குள்ளே தான் வந்து ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் 90% ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் 5 வயசுக்குள்ளே தான் ஒருத்தருடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து 5 வயசுக்குள்ள தான் 90% டெவலப் ஆகுது. ஸோ இந்த பீரியட்ல என்னெல்லாம் நடக்கு? அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் க்ரோத் இருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட், எமோஷனல் வெல்பீயிங், நியூட்ரிஷன், ஏர்லி லேர்னிங், சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஒரு குழந்தையோட என்டையர் ஃபியூச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கட்டம் தான் என்ன, அந்த 0 to 6 இயர்ஸ். ஸோ ஒய் திஸ் இஸ் க்ரூஷியல்? இந்த டைம் பீரியட்ல ஒரு குழந்தைக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன், ஏர்லி ஸ்டிமுலேஷன், சேஃப் அண்ட் கேரிங் என்விரான்மெண்ட், ஏர்லி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா இதனால ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய டேமேஜஸை வந்து ஃபியூச்சரில் ஒரு நாளும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது, விச் இஸ் இர்ரிவர்சிபிள் அப்படின்னு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ புவர் இசிசிடி, சப்போஸ் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்டு டெவலப்மெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு இல்லை ரொம்ப புவராக இருக்குது, அந்த குழந்தை வந்து அதிகமான அளவில் ஒரு நியூட்ரிஷன் இல்லாமல் சேஃப் என்விரான்மெண்ட் இல்லாமல் பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் இன் சில்ட்ரன், லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் குழந்தைங்க கிட்ட, புவர் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், லோ ப்ரொடக்டிவிட்டி இன் அடல்ட்ஹுட், இன்டர் ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. ஸோ ஆல் திஸ் ஆர் நாட் அ ஸ்மால் திங்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு லைஃப் டைம் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ஹியர் டு நோட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இன் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, இஃப் வி நெக்லெக்ட் சில்ட்ரன் ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு வந்து இந்தியா வந்து சரியான கவனம் கொடுக்கல, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு போதுமான நியூட்ரிஷனுக்கான ஸ்கீம்ஸ் அண்ட் இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து கொடுக்கல, ஓவராலாக இந்தியா கொடுக்கல அப்படின்னா வி பே த ப்ரைஸ் லேட்டர் அஸ் அ சொசைட்டி. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களோட அடல்ட்ஹுட் வரும்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, இந்த சில்ட்ரன் அடல்ட்ஹுட் ரீச் ஆகும்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவுடைய ப்ரொடக்ஷனில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை தான் பாதிக்கும் ஓவரால் ஆஸ் அ சொசைட்டியா. ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் இருக்குது இந்தியாவுக்கு? இந்த இசிசிடி வந்து ஒரு 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 நல்ல லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஹாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சைல்ட் பாப்புலேஷன்ஸ் இன் த வேர்ல்ட், பட் also faces serious challenges, மெயினாக ஹை லெவல்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன், அனீமியா. ஸோ அனீமியாவுக்கு செப்பரேட் ஸ்கீம்ஸே இருக்குது இந்தியாவில். ஸோ அனீமியா அமாங் சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ், uneven quality of Anganwadi services, focus more on food delivery than learning, so lack of trained caregivers, urban rural and gender disparities. So even though schemes எல்லாம் இருந்தும், இந்தியா முழுக்க ஆல் ஓவர் ஸ்கீம்ஸ் இருந்தும் அவுட்கம்ஸ் ஆர் uneven across states. இது எப்பயுமே நடக்கக்கூடியதான். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் உள்ள அவுட்கம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் வாட் ஆர் த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அவைலபிள் நவ் ஃபார் திஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டால், இந்தியா வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி ஐசிடிஎஸ், விச் இஸ் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், which is the world's largest ECCD program, okay, which provides nutrition, health checkups and preschool education. Then of course we all know Anganwadi centers. நம்ம எல்லாருக்குமே தெரியும் Anganwadi centers எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So it is a grassroots institutions for child care. Then frontline workers அங்கேருந்து தான் வந்து children and mothers வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தேவையான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம சேலஞ்சஸில் பார்த்தோம், தேர் ஆர் நோ ட்ரெயின்டு கேர் கிவர்ஸ் இங்கே இல்லை அங்கன்வாடி சர்வீசஸ் கொடுக்குற இடத்துல. ஸோ அதை நம்ம
நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும், which is a challenge. ஸோ நம்ம வே ஃபார்வர்ட் எழுதும்போது அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் கமிங் டு த தேர்ட் ஸ்கீம், which is Poshan Abhiyan, which focus on reducing malnutrition, uses technology and monitoring. Then coming to the fourth one, which is National Education Policy 2020, which recognizes ECCD as foundational, so introduces foundational literacy and numeracy, brings children aged 3 to 6 into formal learning framework. So what needs to be done? Of course, way forward. ஸோ இந்த ECCD ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மஸ்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி, நாட் ஜஸ்ட் கவரேஜ். ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நிறைய கவர் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, சைமல்டேனியஸாக குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்சோ ட்ரெயின் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பெட்டர். ஸோ இன்டெகிரேட் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன், இன்வால்வ் பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், use local language and play based learning, ensure dignity and fair pay for caregivers. This is very important. Then ECCD is not welfare, which is an investment in human capital, is what the overall article says. Okay, so ECCD வந்து ஒரு ஸ்கீமாவோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாவோ பார்க்கக்கூடாது. நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணணும், இந்தியாவோட கோல் விக்ஷித் பாரத் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அஃப்கோர்ஸ் ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ திஸ் ஸ்கீம்ஸ், தீஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிகரான விஷயம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து GS பேப்பர் 2 சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ் கீழே வரும். So early childhood care and development is not a welfare measure but a strategic investment in India's future. Critically examine why early investment in children is essential for India's long-term economic and social development, and suggest measures to strengthen India's ECCD framework. The next article is related to Article 6 of Paris Climate Agreement. ஸோ அதாவது why Article 6 is a powerful tool for India அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து Article 6 வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் Article 6. ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முன்னாடி we have to go through பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட். ஸோ என்ன இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்னா என்ன? பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் இஸ் அ லேண்ட்மார்க் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. 2015 டிசம்பரில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 COP 21ல் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதாவது UNFCCC யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து பாரிஸில் நடத்தின கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COP 21ல் 2015 வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க, விச் ரெப்ரசன்ட்ஸ் அ குளோபல் கன்சென்சஸ். ஒரு குளோபல் ஒரு குரூப்பிங் மாதிரி ஒரு குளோபல் ஒரு அக்ரிமெண்ட் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா பை லிமிட்டிங் த குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் அடாப்டிவ் கெப்பாசிட்டி. அடாப்டிவ் அண்ட் மிட்டிகேஷன் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம், வைல் என்ஷூரிங் இக்விட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் த மேஜர் கோல். ஸோ ஆர்டிகிள் 2ல் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 1, 2, 3 அந்த மாதிரி வரிசையா. ஸோ ஆர்டிகிள் 2ல் வந்து கோர் அப்ஜெக்டிவ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் லிமிட் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் well below 2 degrees Celsius above pre-industrial levels and pursue efforts to limit it to 1.5 degrees Celsius. ஸோ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ், குளோபலாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கொண்டு வரணும். அதை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட். தென் another things are enhance adaptive capacity, then align financial flows, or these are basic points. Then என்னெல்லாம் மெயின் பிரின்சிபல்ஸ் வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ். இது வந்து நான் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் பற்றினா ஒரு குவிக் ஓவர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். தென் வி வில் லுக் இன் டு திஸ் ஆர்டிகல் 6 இன் டீடைல். ஓகே, ஸோ பேசிக்காகவே இந்த அக்ரிமெண்ட்லேருந்து வந்த ஒரு
key principle என்னன்னா CBDRRC, which recognizes historical responsibility of developed countries. அதாவது காமன் தான், பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி அவங்க ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க இப்போ தான் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த இடத்துல எமிஷன்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது வரைக்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு பிரின்சிபல் தான் இந்த பிரின்சிபல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், விச் மீன்ஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து சப்மிட்டட் பை ஈச் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியும் வந்து அவங்களுடைய கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, which reflects the national circumstances and priorities, which include mitigation, adaptation, then sometimes finance need. So what is happening here? பாட்டம் அப் அப்ரோச், அதாவது நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஒரு கண்ட்ரியும் என்ன கிளைமேட் ஆக்ஷன் வச்சிருக்குங்கிறத போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை 5 years ஒன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ ஈச் கண்ட்ரி இஸ் டூயிங் தட். ஸோ இது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச்சாக வந்து ஒரு பிரின்சிபலாக வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியாவுடைய என்டிசி என்ன நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெடியூசிங் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்ம வந்து எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி, ஜிடிபியோட எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி கம்மி பண்ணோம். ஸோ இந்த என்ன ஆர்டிக்கல்ல பார்த்தோம், வி ஆர் குட் இன் ரெடியூசிங் த எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ அது கூட எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம். 2019 35%, 2023 29%. யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் டேட்டா டு சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஸோ எப்பெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அப்பெல்லாம் டேட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் வருதோ. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்டா, யூஎன் டேட்டாஸ், தென் வேர்ல்ட் பேங்க் டேட்டா, IMF டேட்டாஸ், இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது ஒரு வேல்யூ அடிஷனாக நம்மளுக்கு இருக்கும், செப்பரேட்டாக நம்ம ஆன்சர் தெரியும். ஸோ இந்தியாவோட என்டிசியில் என்ன, அஃப்கோர்ஸ் ரெடியூசிங் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி, தென் இன்க்ரீசிங் நான் ஃபாசில் ஃபியூல் பவர் கெப்பாசிட்டி, தென் கிரியேட்டிங் அடிஷ்னல் கார்பன் சிங்க்ஸ் த்ரூ ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய என்டிசியில் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் என்ன பிரின்சிபல்ஸ். ஸோ ஆல்சோ இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் வந்து மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணிச்சு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் ஹேப்பன்ட் டூரிங் தட் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட். தென் கிளைமேட் ஃபைனான்ஸ், தென் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கெப்பாசிட்டி பில்டிங்லாம் வந்து ரொம்ப பேசிக் பாயிண்ட்ஸ் இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்டோடைய பேசிக் பாயிண்ட்ஸ். நவ் கம்மிங் டு ஆர்டிகல் 6. எக்ஸாக்டா ஆர்டிகல் 6 என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 6 enables voluntary international cooperation. ஓகே, வாலண்டரி இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன், அதாவது பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் ட்ரேடிங் ஆஃப் எமிஷன்ஸ் ரிடக்ஷன். எமிஷன் கம்மி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த பைலேட்ரல், ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து இல்லது மல்டிலேட்ரலாக வந்து ஒரு அந்த எமிஷன்ஸை வந்து ட்ரேடிங் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் நோன் அஸ் இன்டர்நேஷ்னலி டிரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸ். ஓகே, அதாவது அதிகமாக வந்து எமிஷன் பண்ணுற கண்ட்ரி வந்து ட்ரேட் பண்ணி அதை வந்து சமம் படுத்திக்கிறாங்க. ஸோ ஓகேவா, அதை வந்து ஈக்குவல் படுத்திக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 6.4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல நடக்கும் இந்த ட்ரேடிங் அப்படின்னா, கார்பன் மார்க்கெட். ஸோ இட் இஸ் UN சூப்பர்வைஸ்டு குளோபல் கார்பன் மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ கார்பன் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும். கார்பன் எமிஷன்ஸ் நான் இவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுற விதமாக அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை இன்னொரு கம்பெனி கம்மியாக கார்பன் எமிஷன் பண்ண கம்பெனியை வச்சு ஸோ ஈக்குவல் பண்ணிக்கணும். இது வந்து குளோபல் லெவலில் பைலேட்டரலாக மல்டிலேட்டரலாக வந்து ட்ரேடிங் வந்து இந்த ஆர்டிகல் 6 வந்து ஒரு கொண்டு வந்தாங்க, which is the successor to clean development mechanism which ensures transparency and environmental integrity. Now what is discussed in this article? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பேசிக்காக பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்னா என்னென்ன என்னென்ன தீம்ஸ், என்னென்ன பிரின்சிபல்ஸ், என்னென்ன கோல்ஸ், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் மூலமாக வந்தது, எப்போ வந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய ஒரு மெயின் ஃபீச்சர் தான் ஆர்டிகிள் 6. ஸோ ஆர்டிகிள் 6னா என்ன, கார்ப்பரேட் வாலண்டரிலி ட்ரேட் எமிஷன் ரிடக்ஷன்ஸ், அவங்களுடைய எமிஷன் ரிடக்ஷன்ஸை கார்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அவங்களுடைய எக்கனாமிக் ஒரு பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இட் இன்ட்ரடியூசஸ் கார்பன் மார்க்கெட்ஸ் வேர் ரெடியூசிங் பொல்யூஷனுக்கு வந்து எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. அவங்க பண்ணுற எமிஷன்ஸ்க்கு அந்த அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியாக பண்ணுற கம்பெனியோட ட்ரேட் பண்ணி அதை வந்து சமப்படுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து கார்பன் மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ ஸ்பெஷல் கிளாஸஸ் என்னென்னா ஆர்டிகல் 6.2 அண்ட் 6.4. 6.4 குளோபல் கார்பன் மார்க்கெட், 6.2 வந்து ட்ரேடிங் கார்பன் எமிஷன்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க.
சொல்றாங்க. ஸோ போத் மெக்கானிசம்ஸ் என்ஷூர் நோ டபுள் கவுண்டிங். ஸோ டபுள் கவுண்டிங் இருக்கக்கூடாது. அதாவது இங்கே இருக்கிறவங்க ஒரு 5% கம்மி பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனி வந்து 5% வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ இதை வந்து ட்ரேட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய பொல்யூஷனை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்த வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து பொல்யூஷனை எமிஷன்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோதான் இந்த விஷயம். ஸோ ரியல் எமிஷன் ரிடக்ஷன்ஸ் இந்த இடத்துல நடக்கும். ஸோ ஒய் ஆர்டிகல் 6 இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அப்படின்னா, சி இந்தியா இஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, எனர்ஜி ஹங்க்ரி கண்ட்ரி அண்ட் கிளைமேட் வல்னரபிள் நேஷன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்டிகல் 6னால ஹெல்ப்ஸ் இந்தியா இன் மெனி வேஸ். எப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் எப்படி உள்ள வரும்? பிரிங்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு கிரீன் செக்டர்ஸ். இப்போ கிரீன் செக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி எமிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ எமிஷன்ஸ் அதிகமாக பண்ணுற கம்பெனிஸ் வந்து இவங்க கிட்ட வந்து இந்தியாவில் வந்து கிரீன் செக்டரில் வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக கார்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கிளைமேட் ஃபைனான்ஸ் உள்ள வரும் நம்மளுக்கு. ரெடியூசஸ் burden on domestic resources. Then obviously technology transfer, access to advanced technologies, green hydrogen, offshore wind, energy storage, etc. Then industrial transformation, which helps decarbonize steel, cement, aviation, also which supports clean manufacturing. Then the final point is strategic diplomacy, which strengthens partnerships with Japan and others, enhances India's leadership among developing countries. Then India உடைய ஆர்டிகிள் 6 கீழே இந்தியாவுக்கு வந்து ஐடென்டிஃபைட் செக்டார்ஸ் இருக்கு. விச் ஆர் த ப்ரையாரிட்டி செக்டர் அப்படின்னா 13 ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இன்க்ளூடிங் ரினியூவபிள் எனர்ஜி வித் ஸ்டோரேஜ், ஆஃப் ஷோர் விண்ட், கிரீன் ஹைட்ரஜன், பயோகேஸ், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல், எனர்ஜி எஃபிஷியன்சி, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். இதுல எல்லாம் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி தி செக்டர் வில் ரெடியூஸ் பண்ணும், ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும், ஆல்சோ விச் சப்போர்ட் லாங் டேர்ம் growth, also which perform good in trading. ஸோ கார்பன் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். ஓகே, தென் இதில் இந்த ஆர்டிகிள் 6லேருந்து இந்தியா ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறதையும் வே ஃபார்வர்ட் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா மஸ்ட் ஃபைனலைஸ் கிளியர் டொமஸ்டிக் ரூல்ஸ். ஸோ டொமஸ்டிக் ரூல்ஸ் அண்ட் இந்த இது வந்து இதை வந்து கிளியராக வந்து நம்ம வச்சுருக்கணும். நாட் டஃப்பாக காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்கக்கூடாது. விச் ஹேஸ் டு பி லிட்டில் பிட் ஈஸி ஆல்சோ. தென் ஸ்பீட் அப் ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ் இல்லையா? ஸோ காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஈஸியான வகையில் வைக்கணும். தட் மீன்ஸ் ஸ்பீடாக வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ்லாம் நடக்கும். தென் கிரியேட் சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸ், தென் ஸ்ட்ரெங்க் அண்ட் கார்பன் ரிமூவல் மார்க்கெட்ஸ், தென் லீட் சவுத் கிளைமேட் கோஆப்ரேஷன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் which is discussed here. So article 6 is not just about selling carbon credits. So அதாவது கார்பன் கிரெடிட்ஸ் தான் அது மாதிரி தான். அது லெஸ் எமிஷன் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து கார்பன் கிரெடிட்ஸ் வச்சுருப்பாங்க. அதிகமாக எமிஷன் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ஸை ட்ரேட் பண்ணி, அதாவது வாங்கி இதை வந்து ஈக்குவல் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது கம்மியாக எமிஷன் பண்ண கண்ட்ரிஸ்க்கு வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஆர்டிகிள் 6னால இந்தியாவுக்கு வந்து அதிகமான ஸ்கோப் இருக்குது. இஃப் வி ஃபோக்கஸ் தோஸ் 13 ப்ரையாரிட்டி செக்டர், அந்த 13 ப்ரையாரிட்டி செக்டர் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கிறதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இட் இஸ் அபவுட் ரீஷேப்பிங் இந்தியாஸ் ஃபியூச்சர் எக்கனாமி இஸ் வாட் த ஓவரால் ஆர்டிக்கிள் டிஸ்கஸஸ். ஓகே, ஸோ இட் கம்ஸ் அண்டர் GS paper 3 environment and ecology, and the practice question here is Article 6 of the Paris Agreement offers India an opportunity not merely to access climate finance, but to drive a low carbon technological and industrial transformation. Examine why Article 6 is a powerful strategic tool for India and outline the challenges India must address to fully realize its potential. So that's all for today. Please try to write down the mains answer and post them in our Telegram group for review, and see you in the next class. Thank you.